بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்பொடியனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் பெருநாள் உரையை ஆரம்பிக்கிறேன். வருடா வருடம் அல்லாஹ் நமக்கு ஒரு மெசேஜை சொல்ல அல்லாஹ் நாடுறான். ஈது என்பதற்கு என்ன பொருள்? ஈது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈதுக்கு என்ன பொருள்? அந்த ஈது என்பது திரும்ப திரும்ப நினைவூட்டப்படுறதுக்கு தான் ஈதுன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஈது இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன நினைவூட்டுறான்? அந்த தியாகத்தை நினைவூட்டுறான். எந்த தியாகத்தை? நபிமார்களுக்கே தலைவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பம் செய்த அந்த தியாகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க. யார் நினச்சி பார்க்கணும்? இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய குரானை விளங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயமே நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இப்ராஹிம் நபியை நினச்சி பாருங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய தியாகம் எப்படி இருந்தது? அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது மகத்தான சோதனையாக தந்தேன் அப்படின்றான். அவ்வளோ பெரிய சோதனையை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எதிர்கொண்டாங்க? நம்ம சோதனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேறு விதமாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏன் அல்லாஹ்வால் கலீலுல்லா என்ற பேர் வாங்கினாங்க? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு தாய் தந்தை இல்லை, குழந்தை கிடையாது, எனக்கு மனைவிமார்கள் கிடையாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, எனக்கு நிகராக யாருமே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆனால் ஒரு உற்ற நண்பனா அல்லாஹ் இப்ராஹிமை ஏன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸாமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆகிட்டாங்க? வெற்றி கண்டாங்க. எந்த சோதனை, எந்த எக்ஸாமு, எந்த டெஸ்ட்டு? அல்லாஹ் உலகத்தை படைச்சிட்டான். இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு, உலகத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு குழு வேணும், ஒரு டீம் வேணும். அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அந்த பூமியை மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நாடிட்டான். அந்த மனிதர்கள் தான் இந்த பூமியில் நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவங்க. அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. ஏன் அவங்க கரெக்டாக இருப்பாங்க? அவனுக்கு 2 விதமான வழிமுறை அவனுக்கு இருக்குது. அவன் நினச்சா நல்ல வழியும் தேர்வு செய்யலாம், அவன் நினச்சா கெட்ட வழியும் தேர்வு செய்யலாம். ஆனால் அந்த மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்படாமல், அவன் சுயலாபமாக அவனுடைய வாழ்க்கையை வாழாமல் எனக்கு கட்டுப்பட்டு, எனக்கு அஞ்சி, அவனுடைய எல்லா விதமான இன்பங்களையும், எல்லா விதமான அவனுடைய சுகங்களையும் எனக்காக விட்டு தந்து, நான் சொல்கிறபடி கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொடுப்பானா என்பதை அந்த சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மனிதனை தேர்வு செய்கிறான். இந்த மனிதனை தேர்வு செய்யும்போது அதற்கு அகைன்ஸ்டாக இருந்தவன் யார்? அதுக்கு மறுப்பு கொடுத்தவன் யார்? ஷைத்தான் வரான். இந்த உலகம் இவங்க ஆள்றதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது யா அல்லாஹ், எனக்கு தான் தகுதி இருக்குது, இவங்களுக்கு நீ கட்டுப்பட சொல்கிற
இவங்க மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுறான்? அவன் வாதம் பண்ணுறான், முரண்டு பிடிக்கிறான். சுஜூத் செய்ய சொன்னால் சுஜூத் செய்ய மறுக்கிறான். இனி வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் அவனுக்கு அந்த தோபா வாசல் இருக்குது. இன்றைக்கும் சைத்தான் வந்து, யா அல்லாஹ் உங்ககிட்ட நான் வாதம் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி இவனும் ஒரு துவா செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் அந்த வாசலை மூடிடுவான். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு அவகாசம் இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த அவகாசத்தை எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கும் அந்த மனிதர்களை நான் என்ன பண்ணுவேன்? குழப்பிக்கிட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் குழப்புவேன்றது சைத்தான் என்ன பண்ணுறான்? இன்றைக்கும் அந்த அவனுடைய அவன் கொடுத்த அந்த உத்தரவாதத்தில் உறுதியாக நிற்கிறான். இப்போ பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன பண்ணா? தேர்வு செஞ்சு இந்த பூமியை கொடுத்துட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. என்ன கண்டிஷன்? அங்கே என்ன கண்டிஷனு? எப்படி வேணாலும் வாழலாம், உங்களுக்கு இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும் எதுவுமே இல்லை. நினச்ச மாதிரி இருந்துக்கலாம், நினச்ச மாதிரி இன்பமாக இருந்துக்கலாம், சுகபோகமாக இருந்துக்கலாம், எந்த கனிகளை வேணால் சாப்பிட்லாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? ஒரே ஒரு கண்டிஷன், அந்த மரத்தில் போய் நெருங்கக்கூடாது. என்னது? அந்த மரத்தை நெருங்கக்கூடாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அந்த மரத்தை நெருங்கிட்டாங்க. எப்படி நெருங்கினாங்க? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கலங்கலான ஒரு சோதனை. எப்படிப்பட்ட சோதனை? இந்த மரத்தை சாப்பிட்டுட்டோம்னா அல்லாஹ் நம்மளை தூக்கி போட்டுருவானா, இப்படி மட்டும் யோசிக்க முடியாத ஒரு சோதனை. சோதனை கொடுக்கல ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன சோதனை? அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்றது ஒரு சோதனை. எப்படிப்பட்ட சோதனை அது? இது சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் நீ ஆயிடுவேன்னு சொல்லலை, ஒரு கலங்கலான ஒரு சோதனை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? அதை மரத்தின் பக்கம் நெருங்குறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுடுறாங்க. என்ன இங்கே யார் ஜெயிச்சா? அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் பூமியை? மனிதனுக்கு கொடுத்தான். இந்த இடத்துல ஜெயிக்கப்பட்டது யாரு? சைத்தான் சொல்கிறான். சைத்தானு பார்த்தியா, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு தோல்வி. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒருத்தன் வந்து விவாதம் பண்ணுவேன், ஒருத்தன் வந்து சொல் பேச்சு கேட்காதவன், 2 பேருமே இறங்கிருங்க கீழே. 2 பேரும் பூமியில் இருக்கு, அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. 2 பேருமே இறங்கி போயிருங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? எத்தனையோ வருஷம் அல்லாஹ் கிட்ட ரப்பனா இன்னனா லலம்னா அன்ஃபுஸனா வயில்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்களா? இதுக்கப்புறம் யார் வரா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதுக்கப்புறம் யார் வரா? நூ அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாங்க? 950 வருஷங்கள் என்ன பண்ணுறாங்க? என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வை தவிர நீங்கள் அடிபணிவதற்கோ, நீங்கள் நிர்வாகம் செய்வதற்கோ, நீங்கள் கட்டுப்படுறதுக்கோ அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்றதை 950 வருஷம் சொல்கிறாங்க. அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கலங்கலான சோதனை என்ன? 950 வருஷம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. கலங்கலான சோதனை என்ன? ஒரு கப்பலை கட்டு அப்படின்றான் அல்லாஹ். அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படி? தண்ணி வசதி இல்லாத ஒரு இடம், ஒரு மலைக்கு மேலே நின்றுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? கப்பலை கட்டுறாங்க. அதை கீழே நின்று கப்பலை கட்டினா கூட மக்கள் ஒத்துப்பாங்க. ஒரு மலைக்கு மேலே இருந்து ஒரு கப்பலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோதனை அந்த மக்களுக்கு கொடுக்குறான். அப்போ மக்கள் என்ன ஏளனமாக பேசுனாங்க நூ அலைஹிஸ்ஸலாமை. இது எப்படா மிதக்கும்? பார்த்தியா, இத்தனை நாள் உன்னை பைத்தியம் சொன்னது உண்மையாயிருச்சா? 950 வருஷம் இவனை கட்டுப்படாதீங்க, இவனை பின்பற்றாதீங்க, பாருங்க பைத்தியம் மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே பேசுனாங்க. மலைக்கு மேலே நின்றுக்கிட்டே என்ன பண்ணுறான்? கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அறிவு கிடையாது, நம்ம சொன்னது கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ அந்த இடத்துல 950 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த களிமா சொல்லியும் அந்த மக்கள் ஏற்றுக்கலை. அந்த நூ அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி வரல. அந்த கலங்கலான சோதனையில் மனிதன் அந்த இடத்துல என்ன ஆகுறான்? அங்கேயும் மனுஷன் தோல்வி பெறான். மழை பெய்யுது, அந்த கப்பல் மிதக்குது, அந்த ஊர் மக்கள் அழிஞ்சாங்களா? ஊர் மக்கள் எல்லாம் அழிஞ்சாங்களா? நூ அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றின மக்கள் மட்டும்தான் அந்த கப்பலில் ஏறினாங்க. அவருடைய பிள்ளைங்க யார் வரைக்கும் ஏறல, மனைவி கூட ஏறல. 4 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை ஏறலை. என்ன சொன்னாவன்?
அந்த மலை தெரியுது பார்த்தியா, அதுக்கு மேலே ஏறி போய் நின்றுப்பேன் அப்படின்னா. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட மலையை அனுப்புனா? பூமிக்கு கீழே என்ன அல்லாஹ் என்ன பண்ணா? நீ என்ன பண்ண, பூமியை நீ என்ன பண்ணு, உன்னுடைய நீர் ஒற்ற நீ பொங்க ஆரம்பி அப்படின்ட்டான். வானத்துக்கு என்ன கட்டளை போட்டான்? உன் மலையை நீ எரிக்கிற அப்படின்ட்டான். அப்போது அந்த மக்கள் என்ன யோசிச்சாங்க? இந்த கப்பல் எப்படி மிதக்கும், இது எப்படி வரும், இது சாத்தியமானு யோசிச்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா? நிரூபித்து காமிச்சா. இந்த இடத்துல ஜெயிச்சது யார்? யார் ஜெயிச்சா? ஷைத்தான் ஜெயிச்சான். மக்கள் என்ன பண்ணல, நூ அலைஹிஸ்ஸலாம் பேச்சு கேட்கல. யார் வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க ஒருத்தர் தான் கப்பலில் ஏற்றுக்கிட்டாங்க, கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் யார் ஜெயிச்சா? ஷைத்தான் தான் ஜெயிச்சான். ஏன் ஷைத்தான் ஜெயிச்சான்னு சொல்கிறேன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தப்படலை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நூ அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் யார் வரா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. சமூது சமுதாயமும் ஆது சமுதாயமும் 2 சமுதாயமும் வருது. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? அந்த நூ அலைஹிஸ்ஸலாமோட 3 பிள்ளைங்க, ஃபஸ்ட்டு பிள்ளைக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? எடுத்தோடனேயே அந்த நிர்வாகத்தை கொடுத்துட்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த பெல்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நிர்வாகம் கொடுக்கல, எடுத்தோடனே நிர்வாகம் கொடுத்துட்றான். நீங்கள் என்ன பண்ணுங்க, புது சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை அழிச்சிட்டேன், நீங்கள் புது சமுதாயமாக இருக்கிறீங்க, இந்த பூமியை என்னுடைய கண்ட்ரோல் படி நீங்கள் நிர்வாகம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுத்தான்? ஆது சமுதாயத்துக்கும் சமூக சமுதாயத்துக்கும் கொடுத்தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட சோதனை என்னது? கலங்கலான சோதனை. என்னது? ஆட்சி கையில் கொடுத்தது. ஆட்சி எப்படி நிர்வாகம் செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய வலிமையை இயலாமை உள்ளவனுக்கு என்ன பண்ணாங்க? காட்டினாங்க. நிர்வாகம் என்ன பண்ணலை? மோசடி செஞ்சாங்க. அந்த ஆது சமுதாயத்துக்கும் சமூக சமுதாயத்துக்கும் நான் தோட்டத்தை கொடுத்தேன், ஆறுகளை கொடுத்தேன், அவங்களுக்கு பொக்கிஷமாக நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் வழங்கினேன் அப்படின்றான்ல. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க? யாருடைய பேச்சை கேட்டாங்க? ஷைத்தானுடைய பேச்சை கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணா? அந்த சமுதாயத்தையும் தூக்கி போட்டான். அந்த கலங்கலான சோதனையில் அவங்களும் என்ன பண்ணாங்க? ஃபெயிலாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வரா? கருப்பினம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் கருப்பினத்துக்கே சாபம் கொடுத்துட்டேன். அந்த கருப்புன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன்? லானத்தை கொடுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? ஃபேர் அண்ட் லவ்லிக்கு ஆர்டர் என்ன போட்டு கொடுக்குறான்? கற்பான பொண்ணை கொண்டு வந்து தானே காட்டுறான், இது போட்டிங்கன்னா நீங்கள் வெண்மையாயிருவீங்க. அப்போ அந்த வார்த்தையே எல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஒரு அருவறுப்பான ஒரு வார்த்தையாகிட்டாங்க. யாரும் தன்னை நீங்கள் கருப்புன்னு சொல்ல தேவையில்லை, நம்மளே நம்ம என்ன பண்ணிப்போம்? கருப்பாக இருக்கணும், கொஞ்சம் வெள்ளையாக இருந்ததுனால இருக்கும்ன்ற அளவுக்கு நமக்கு அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான்? அந்த இனத்துக்கு கொடுத்த அந்த சாபம் அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்தவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலங்கலான சோதனை. அவங்க சமுதாயம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சிலை வழிபாட்டில் இருக்கு. அவங்க வாப்பா எப்படி இருக்கிறாங்க? சிலையை செதுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஊரே எப்படி இருக்கு? ஒரு ஊர் எப்படி இருக்கு? நட்சத்திரத்தை வணங்குது. ஒரு ஊர் சூரியனை வணங்குது. ஒரு ஊர் என்ன பண்ணுது? பகலை கடவுளுந்து. ஒரு ஊர் இரவு கடவுளுந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொன்றையும் வச்சுக்கிட்டு அவங்க கடவுளாக ஏற்படுத்திக்கிட்டு சிலைகளையும் அந்த வழிபாடுலையும் அந்த நிர்வாணமான அந்த பூஜையிலையும் என்ன பண்ணுறாங்க? அந்த சமுதாயம் அது மூழ்கி கிடக்கு. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு இளைஞன் தோன்றாரு. எப்படிப்பட்ட ஒரு இளைஞன்? அவரு கண்டுபிடிக்கிறார். வாலிப வயசில் கண்டுபிடிக்கிறார். அல்லாஹ் எங்கே ஜெயிக்கிறான் தெரியுதா? அல்லாஹ் எதுக்கு அந்த அறிவை கொடுத்தான் புரியுதா? அந்த ஹிக்மத் ஞானம் உங்களுக்கு நான் அந்த அறிவை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு நீங்கள் யோசிங்கன்னு. டெக்னாலஜி இல்லாத ஒரு காலம். சூரியன் இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுதுன்னு நமக்கு தெரியல. சூரியன் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கல. எப்படி கண்டுபிடிக்கலன்னா இது எப்படி வருது, இது யார் நிர்வாகம் செய்கிறான்றதுக்கு நம்ம இன்னைக்கு யோசிக்கல. சந்திரனை நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். இரவு பகல் எப்படி மாறி வருதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். இந்த உலகம் யாரால் கட்டுப்பட்டு நடக்குது, யார் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறான்றது யோசிக்க மாட்டேன்றோம். அன்னைக்கு ஒரு வாலிபர் அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத ஒரு சொல்ல அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன் அல்லாஹ் இந்த சூரியனா இருப்பானா? இவங்கெல்லாம் சிலையை வணங்கிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நேர்ச்சியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எதுவுமே சாப்பிட மாட்டேன்து, எதுவுமே பண்ண மாட்டேன்து. ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலகீனமாக இருப்பானா? ஏன் அல்லாஹ் இப்படி இருப்பானா? நம்மளே ஒரு செதுக்கிட்டு அது ஒரு கடவுளாக இருப்பானா?
ஏன் அல்ல இப்படி இருக்க மாட்டானே, அவன் பெருசாச்சே, அவன் மிக பெரியவனாச்சே, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சிலையை தூக்கி போட்டுட்டு இயற்கை பக்கம் போகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா, என்ன நீங்கள் விளங்கணுன்னா போய் ஊரை போய் சுற்றி பார், என் அத்தாச்சியை போய் பார், அதை பார்த்தனா நான் உனக்கு ஞாபகம் வருவேன், இதெல்லாம் சும்மா வரல, இது யாராலையும் சும்மா படைக்கப்படலன்றது உனக்கு புரியும் அப்படின்றோம். அந்த இப்ராஹிம் நபி அதை செஞ்சாங்க. போய் மலைக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு சூரியனை பார்க்குறாங்க. எந்த வயசுலங்க? 40 வயசுலையா, 50 வயசுலையா, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பிறந்ததுக்கு அப்புறமாவா, இல்லை நீ நபின்னு சொன்னதுக்கு பிறகா? நபின்னு அவருக்கு தெரியாது, தான் நபி ஆக்கப்பட போறேன்னு அவருக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில், அந்த நிலையில், அந்த இளமையில் மலைக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு சாப்பாடை கட்டிக்கிட்டு ரொட்டியை கட்டிக்கிட்டு 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாளில் பார்த்தோன்னே சூரியன் அப்படியே கண்டுபிடிச்சி வந்துட முடியாது. போய் நிற்கிறாரு, பார்க்குறாரு அந்த சூரியனால் என்னென்ன பிரயோஜனம் இருக்குது, அந்த சூரியன் என்ன பண்ணுதுன்றது எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு, இதை மறைக்கிறதுக்கு என்ன வருது, நிலா வருது. அப்போது இந்த பலகீனம் ஏன் கடவுளுக்கு இருக்காது, ஒன்று மிஞ்சி ஒன்று வராது, ஏன் கடவுள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்போ என்ன பண்ணுறாரு, சூரியனை விட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த தூக்குச்செய்தி எடுத்துக்கிட்டு இரவுல போய் உட்கார்றாரு. ஏன் இறைவனு சந்திரனா இருப்பானா, சந்திரனை போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அது என்னாவது, வளர்ப்பிறையாக மாறுது, தேய்ப்பிறையாக மாறுது. இதற்கு ஒரு தன்மை இருக்கு, இந்த தன்மை ஏன் இறைவனுக்கு இருக்காது. கடைசியில் என்ன இது, பௌர்ணமியாக மாதிரி 2 நாள் என்ன ஆயிடுது, முழு பௌர்ணமியாக மாதிரி என்ன ஆயிடுது, 2 நாளைக்கு வர மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, 1 மாதம் அந்த தூக்குச்சட்டியை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு, இந்த பலகீனமும் ஏன் இறைவனுக்கு கிடையாது. அந்த 2 நாள் யார் பாப்பா, என்ன யோசிக்கிறாரு, அந்த 2 நாள் நிர்வாகம் யார் இந்த உலகத்தை கவனிப்பா, இப்போ இந்த பலகீனமும் ஏன் கடவுளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் இப்படி என்ன பண்ணுறாரு, இரவை பார்க்குறாரு. இரவு உயர்வு பிரம்மாண்டமாக இருக்க, இது இருக்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் பகல் அதை மிஞ்சிருது. பகலை யோசிக்கிறாரு, அது என்ன இருக்குது, இரவு அதை மிஞ்சிருது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் நிர்வாகம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது சும்மா வரல, அவன் தான் என் கடவுள்ன்றது. ஃபஸ்ட்டு அல்லாஹ் கொடுத்த சோதனை இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை, கலங்கலான அந்த அறிவை, அந்த கலங்கலான அந்த சோதனையே என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அல்லாஹ் உன் இளமையை பற்றி நான் விசாரிப்பேன், நீ எவ்வாறு கழித்தா நான் விசாரிப்பேன்னு சொல்கிறான் இல்லையா. ஏன் முன்னோடியாக இப்ராஹிம் நபியை காட்டுவான், நீ டெக்னாலஜி காலத்தில் வாழ்ந்த, டெக்னாலஜி இல்லாத காலத்தில் வாழ்ந்து என்னை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு நான் எந்த வகையான ஒரு வகையும் கொடுக்கல, ஆனால் அவர் கண்டுபிடிச்சார். நீ எப்படி இருந்த, நேரத்தை பற்றி விசாரிக்கப்படும். அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க, இளம் வயசுலேயே அதை கண்டுபிடிச்சாங்க. இங்கே யார் தோற்கடிக்கப்படுறா, முதல் முறையாக மனிதன் தோன்றி எங்கே தோற்கடிக்கப்படுறான், ஒரு மனிதன் தோத்துட்டான். யார் அவரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபஸ்ட்டு தோல்வி, அவரை எதுவுமே புரிய வைக்க முடியல சைத்தானால, ஃபஸ்ட்டு தோல்வி. 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கக்கூடிய களம் என்ன தெரியுமா, பரிசுத்தமாயிட்டார். விபச்சாரத்துலேயும் குடிப்பழக்கத்துலேயும் நிர்வாணமாக சுற்றுறதுலையும் இவங்கள மாதிரி மூட நம்பிக்கைகளையும் எதுலேயுமே இல்லாமல் பியூரிட்டி ஆகிட்டார். இப்போ தன்னை என்ன பண்ணிக்கிட்டாரு, அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த தனிப்பட்ட ஒழுக்கம், தனி நபர் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் பியூரிட்டி ஆகி இறைவனை என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு இந்த பணியும் அல்லாஹ் அவருக்கு சொல்லலை, உன் குடும்பத்துக்கு போய் சொல்லுன்னு முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான் இல்லையா, குடும்பத்தை போய் முதல்ல போய் ஏவுன்னுவான். 2வது காலமும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன பண்ணல, குடும்பத்துக்கு போய் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. அப்போ இவர் 2வது காலம் என்ன எடுக்கிறாரு, பாப்பா கிட்ட போய் வைக்கிறார். யாபத்தி, என் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய தந்தையே, என்ன பண்ணுறீங்க நீங்கள், லா தாபுது ஷைத்தான், என்ன பண்ணாதீங்க, ஷைத்தான் என்ற அந்த வார்த்தை அவர் எப்படி கண்டுபிடிச்சார், எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. அது வரைக்கும் அவருக்கு தன்னை நபின்னு தெரியாதுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, குடும்பத்துக்கு போய் சொல்கிறாரு, இது அசிங்கம், இது இயலாமை இருக்குது, இதில் பலகீனம் இருக்குது, இதில் மூட நம்பிக்கை இருக்குது, இதுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க, இதில் ஒன்றுமே கிடையாது, இது நீங்கள் சித்தரித்தது, நீங்கள் வடிவமைச்சது, நீங்கள் உருவம் கொடுத்தது, இதற்கு எந்த விதமான
இதுக்கு ஆற்றலும் கிடையாது. நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்புங்க. அவன் எப்படிப்பட்டவன்? சூரியனை படைச்சவன், சந்திரனை படைச்சவன், இந்த உலகத்தை படைச்சவன், நம்மளெல்லாம் படைச்சவன். அவன் பக்கம் திரும்புங்க. அவன்தான், அவனுக்கு பக்கம் தான் நம்ம மீள போகிறோம், அவன் பக்கம் தான் நம்ம போக போகிறோம் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? என் அன்பு மகனே இங்கே வா, நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொன்னாரா? இங்கே பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? கல்லால் அடிச்சே கொள்ளுவேன். என்ன பண்ணுவேன்? மகனை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? உன்னை நான் கல்லாலேயே அடித்து கொன்றுவேன். ஏன்? அந்த ஊரில் இவர் ஒரு நிர்வாகமாக இருக்கிறார், இவருடைய சிலை தான் விற்கப்படுது. பெரிய பூசாரி இவர் செஞ்சு கொடுத்தாருன்னா அந்த சிலையில் என்ன ஆயிரும்? பறக்கத்து ஏற்பட்டுரும், வாழ்வாதாரம் பெருகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு. இப்போ தன் வீட்லேயே ஒரு குழந்தை இப்படி பேசிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறாரு? குடும்பம் யூஸ் இல்லை, குடும்பத்துக்கு சொல்லி பார்க்குறாரு, கேட்கல, வீதிக்கு வராரு. வீதியில் வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா கிட்டே இருந்தே அந்த சிலையை வாங்கிட்டு வந்துடுவார், வியாபாரத்துக்கு போய் உட்காருவார். உட்காந்துட்டு என்ன சொல்லுவார்னா, எல்லா பேருமே சொல்லுவாங்க, இந்த சிலையை வாங்கிக்கோங்க உங்களுக்கு பறக்கத்து ஏற்படும் அப்படின்னா, இவர் சொல்லுவார், இந்த சிலையை வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் தராது, உங்கள்கிட்ட பேசாது, உங்கள்கிட்ட எந்த விதமான பதிலும் தராது, அப்படிப்பட்ட தரமான இந்த சிலையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு? வாதம் வைக்கிறாரு. இது உங்களை படைச்சதா? இது சூரியனை படைச்சிருக்குமா? இது அப்படி படைச்சிருக்குமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இவன் பைத்திய மாதிரி உளறான்னு சொல்லிட்டு மக்கள் போயிட்டாங்க. அப்போ அவங்க ஊரில் என்ன ஆகுது? ஒரு விழா வருது. அந்த விழா எப்படிப்பட்டது? ஊர் மக்கள் எல்லா பேருமே அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். படத்தில் காம்பா பார்த்தீங்களா? யாருமே இருக்கக்கூடாது, ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும், நடுவில் யாரும் வந்துடக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு விழா. அந்த விழாவில் போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு? சும்மா கிடையாது, எனக்கு நோய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடம்புக்கு காய்ச்சலாக இருக்குது சொல்லிட்டு படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு இன்றைக்கி பாட புகுட்டி ஆகணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு சமுதாயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு செயலை தனிநபராக சிந்தித்து காமிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? இருக்கிற எல்லா சிலையும் உடைச்சிடுறாரு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். எல்லா சிலையும் உடைச்சிட்டு அந்த கோடாரி என்ன பண்ணுறாரு? பெரிய சிலைக்கிட்ட வச்சிடறாரு. ஊர் மக்கள் வராங்க, கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறது, யார் உடைச்சான்னு கேட்டதுக்கு அந்த பெரிய சிலை தான் ஏற்றி உடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்களே சொல்கிறாங்க. அவங்க வார்த்தையை பிடுங்குறாரு. அதை ஏந்திரிக்காத, அது பதில் பேசாத, அது காது கேட்காத, அது நடக்கவும் செய்யாது, என்னென்னா ஏமாத்திரியா, நீ தானே உடைச்ச அப்படின்னு அப்போ வாதம் வைக்கிறாரு. தெரியுது இல்லை, சொல்கிறீங்கல்ல, உங்கள் அறிவு வேலை செய்யுதில்ல, அப்படியே இதை வணங்குறீங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன ஆகுது? கோவம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு? மன்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் போது நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது வரைக்குமா அவருக்கு என்ன தெரியாது? கலங்கலான சோதனை. புரியுதா? ஆதம் நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கலங்கலான சோதனை என்னது? ஒரு பழத்தை சாப்பிடாத, அந்த மரத்தை நெருங்காதன்னு. ஆனால் அவர் தோல்வி கண்டார். இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபின்னு தெரியாது, அந்த இளம் வயதில் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல நிற்கிறாரு, தனிநபராக நிற்கிறாரு. ஒவ்வொரு மலக்குமார் இருந்து கேட்குறாங்க, காற்றுள்ள மலக்குமார் இருந்து கேட்குறான், நான் உங்களை காப்பாற்றுறேன். மலையுள்ள மலக்குமார் இருந்து கேட்குறான், நான் உங்களை காப்பாற்றுறேன். உங்களை யார் அனுப்புனதுன்னு கேட்குறாரு. அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வரும். என்னை படைச்சவன் என்னை பார்த்துப்பான், நீங்கள் போங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவர் நிர்வாகம் என்ன பண்ணுறாரு? புறக்கணிக்கிறார். அப்புறம் அப்போ நெருப்பில் தூக்கி போடும்போது யார் காப்பாற்றுறா? அந்த நெருப்பு குண்டு அவருக்கு எப்படி ஆயிடுச்சு? குளிராக மாறிச்சா? அப்போ ஊர்ஜினப்படுத்துறாரு, இறைவன் எல்லா காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் என்னை காப்பாற்றுவான், என்னை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா வகையிலும் எனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஊர்ஜினம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் என்னது? அஸ்லம் தூ யாரெல்லாம் நான் உனக்கு கட்டுப்பட்டேன், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற உன்னையை நான் கட்டுப்பட்டேன். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ன சலாத்தி, என்னுடைய அடிப்பணிதலும், ஒனுசுக்கி என்னுடைய நேர்ச்சலும், என்னுடைய வாழ்வும், மஹ்யாயும் என்னுடைய வாழ்வும், ஒமமாத்தி என்னுடைய மரணமும், யாரெல்லாம் உனக்கு சமர்ப்பணம். இதுக்கப்புறம் நான் இப்படி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னா, இந்த ஷைத்தானு உனக்கு எதிராக பேசினான், இந்த ஷைத்தானுக்கு இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாகம் பிடிக்கல, நான் நடத்தி காமிக்கிறேன், அதை நீ எப்படிப்பட்ட டெஸ்ட் வேணாலும் எனக்கு கொடு, நான் நடத்தி காமிக்கிறேன்றத அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணார்? அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறா, பலதரப்பட்ட சோதனை அவருக்கு நாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்றோம். அந்த ஊரில் அவர் நபியாக இருக்கிறாரு, தான் நபிக்கு ஒரு குழந்தை இல்லை. எவ்வளோ பெரிய அவமானம்! அவங்க அந்த சிலைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க,
குழந்தை வருது அப்படி வருது நம்பிக்கிட்டு போகிறாங்க. ஏன் நபின்ற சூரியனை படித்து எல்லாம் படித்து ஒரு கடவுளுன்ற ஒரு குழந்தை உணவு நம்பி அல்லாஹ் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிராசை ஆகுனாங்களா? அப்போ ஓடி ஒளிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? அந்த சோதனையை, அந்த கலங்கலான சோதனையை முறியடிச்சாங்க. எப்படி? காலம் கடந்து எத்தனை வருடங்கள், 85 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணல, குழந்தை இல்லை. அப்போ ஹாஜர் அம்மையார் மூலிமா என்ன பண்ணுது, அந்த குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கும் அந்த மனைவிக்கும் வச்சான் டெஸ்ட். அல்ல இது கூடயே நீ வாழக்கூடாது, இவங்கள என்ன பண்ணு, ஒரு தௌஹீதை நான் ஏற்படுத்த போகிறேன். அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லிட்டான், ஒரு மர்கஸை நான் ஏற்படுத்த போகிறேன். அது எப்படிப்பட்ட மர்கஸ்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு மர்கஸ். அந்த மர்கஸில் என்ன இருக்காது, எந்த ஒரு இணை துணை கடவுள், எந்த ஒரு ஷிர்க்கு, எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஊரை ஏற்படுத்த போகிற. நீ என்ன பண்ணு, உன் மனைவியும் உன் குழந்தையும் தூக்கிட்டு போ. அப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா, போகிற இடத்துல அவர் ஈராக்லேருந்து போகிறாரு, போய் ஒவ்வொரு ஊருக்கு போகிறாரு. ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்குது, நல்லா செல்வந்தர்களாகவும் நல்ல பசுமை மிக்க, எது போட்டாலும் விளைக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது. இந்த ஊர் அல்ல அப்படின்னு கேட்குறான். இல்லை இன்னும் போ. அடுத்த ஊருக்கு போகிற, இந்த ஊர் அல்ல, இல்லை இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ. போகிறார் 1000 மீட்டருக்கு போயிடுறாரு, 1000 கிலோமீட்டருக்கு போயிடுறாரு. போனால் பொட்டை பாலைவனம் வழி வருது, இங்கே விட்டுரு. என்னது வருது, இங்கே விட்டுட்டு நீ போ, திரும்பி கூட பார்க்காத, போயிரு அப்படின்றான் அல்லாஹ். அப்போ திரும்பி பார்க்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. ஹாஜர் அம்மையார் ஓடி வராங்க. என்னங்க திடீர்னு விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஹாஜர் அம்மையாருக்கு பதில் தராமல் இப்ராஹிம் நபி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஹாஜர் அம்மையார் நின்றுட்டு கேட்குறாங்க, இது உங்கள் விருப்பமா அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி சொல்லிட்டு மட்டும் போயிடுறாங்க. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய சோதனை இது. பிறந்த குழந்தைய ஒருத்தன் பார்க்க ஆசைப்பட மாட்டானா? இந்த சோதனையிலையும் யார் வெற்றி கண்டா? யார் வெற்றி கண்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கண்டாங்க. சொன்னாங்க இல்லையா, என்னுடைய அடிபணிதலும், என்னுடைய நேர்ச்சையும், என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும் அல்லாஹ் உனக்கு சமர்ப்பணம். அது நீ 85 வயசுல நீ குழந்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை பின்னாடி நான் போக மாட்டேன், நீ சொன்ன அந்த வார்த்தை கட்டுப்பட்டு ரிவர்ஸில் தான் போவேன்னு போயிட்டார். அந்த ஹாஜர் அம்மையாருக்கு எவ்வளோப்பட்ட, அவங்களுக்கு ஒரு கலங்கலான ஒரு சோதனை. பெண்களுக்கும் அல்ல சோதனை கொடுப்பான், அவங்களுக்கு ஒரு கலங்கலான சோதனை. என்ன சோதனை அவங்களுக்கு? குழந்தையே பார்த்துக்கணும். பொட்டு என்னது, பாலைவனம், எதுவுமே இல்லை, உதவி கூப்பிடுறதுக்கும் ஆள் இல்லை. அவங்களுக்கு ஒரு சோதனை. யாரை முன்னிறுத்தி நின்னாங்க அவங்க? அல்லாஹ் சொல்லிட்டாங்க நிற்கிறா அப்படின்னாங்க. நின்னோடனே உடனே உதவி வந்துடுச்சா? அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான். இந்த பக்கம் 7 முறை 6 முறை ஓடணுமா, இந்த பக்கம் 7 முறை ஓடு. தண்ணிக்காண்டி அந்த குழந்தை ஏங்குது, பால் வரல, பால் குடித்தா தண்ணி வரும், தண்ணி குடித்தா தான் பால் வரும், பால் சுரக்க மாட்டேங்குது. ஒரு சரியான வெயில், உச்சி வெயில், குழந்தை எங்கே வைக்கிற ஒரு நிழல் கூட கிடையாது. ஒரே இடத்துல என்ன பண்ணுறான், குழந்தைய வச்சுட்டு குழந்தை தூக்கிட்டு ஓட முடியல, அவங்களுக்கும் தண்ணி தாகும். இந்த பக்கம் 7 முறை மேலே ஓடுறாங்க, சஃபா மருவா மேலே ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க. எங்கே பார்த்தாலும் காணல் நீராக தெரியுது, தண்ணி இல்லை. டெஸ்ட்டு, குழந்தை அதுக்கப்புறம் செத்துரும், இவங்களும் செத்துருவாங்கன்றது தெரியும். ஆனால் உறுதி என்னது, என்ன உறுதி? அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படின்ற உறுதி. சைத்தான் தோற்கடிக்கப்பட்டானா? யார் வந்தா? மலக்குமார் வந்தார். வந்து தன் காயால் அடித்தாங்க, தண்ணி பொங்கி வந்துச்சு. ஜம்னு சொன்னது யாரு? ஹாஜர் அம்மையார். ஓடாத நில்லு அப்படின்னு சொன்னது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ண, அதுக்கு அப்படியே அபிவிருத்தி கொடுத்தான், பர்க்கத்தை கொடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜம்சம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க. யாரு? சாராமையார். அவங்களுக்கு ஒரு சோதனை, குழந்தையே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு எப்படி பேச்சு வருது? பின்னாடி கொட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்துடுச்சு, நீ மலடியோ ஒன்றும் இல்லையோ. அவங்க மனசு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு சோதனை. அவங்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு கனவை பார்க்குறாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கே ஒரு கனவை பார்க்குறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்கிற மாதிரி. அந்த கலங்கலான கனவு. டேட் வகி கிடையாது, உன் குழந்தைய போய் அறுத்துருன்ற வகி கிடையாது. ஒரு எத்தனையோ வருஷம் தூங்கியிருப்பாங்க, எத்தனையோ கனவு கண்டிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு கனவு வருது. எப்படிப்பட்ட கனவு? குழந்தைய அறுக்கிற மாதிரி கனவு. ஏஞ்சி பார்க்குறாங்க,
இது உண்மையான கனவா இல்லை பொய்யான கனவா, இதை வஹியா, எப்படி யோசிப்பீங்க நீங்கள்? மலக்குமார்கள் வந்து சொல்லலை. யார் இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போகிறாங்கன்றது 2 மலக்குமார்கள் வச்சு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு சுபைச்செய்தி உண்டாகும், சாராமையாருக்கு சுபைச்செய்தி உண்டாகட்டும், என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிறக்க போகுது, இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபைச்செய்தி வருதா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மலக்குமார்களை வச்சாலாம் என்ன பண்ணல, அதை சொல்லலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கனவை பார்த்தோன்னே நடக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 1000 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து வர்றார். நடந்து வந்தால் ஒரு கணவனே இல்லாத ஒரு மனைவி எந்த அளவுக்கு உதாசீனப்பட்டு ஒரு மாறி விரத்தியில் இருப்பாங்க, எப்படிப்பட்ட விரத்தியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, எந்த வகையிலையும் உங்கள் அப்பாவுக்கு நீ கட்டுப்படணும். உங்கள் அப்பா அவர், தந்தை அவர் உனக்கு எப்போவுமே நேர்வழி தான் கூட்டு போவார், அல்லாவுக்கு நீ கட்டுப்படணுன்ற அந்த வகையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, வளர்த்து வச்சுருந்தாங்க. அப்போது இப்ராஹிம் நபி வராங்க, டைரெக்டாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கொழுந்தை எந்த அளவுக்கு டெடிகேஷனாக வளர்ந்துருந்துருந்து. பாப்பா, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்துங்க, அதற்கு நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா அல்லாஹ் கிட்ட, நேர்ச்சியும் அடிப்பணிதலையும் வாழ்வும் மரணம் கொடுப்பேன்றீங்கன்னு சொன்னீங்களே, நானும் தரேன், அந்த வாக்குறுதி நானும் தரேன். பாப்பா, உங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றுங்க. மனைவி கிட்ட போய் கேட்கல, பிள்ளையா இருக்க போகிறேன் அப்படின்னு. மனைவி என்ன பண்ணாங்க, அதை பற்றி எதுவும் கேட்கல, போகிறாங்க. போனால் யார் வரா, இதுக்கப்புறம் சைத்தானால பொறுக்க முடியல, இவர் பண்ணுற செயலை பார்த்தா அல்லாஹ் அவ்வளோதான் போல, நம்மளை தூக்கி நரகத்தில் தான் போட்டுருவான் போல, முடியாது, இதுக்கப்புறம் இவருக்கு முன்னாடி தான் வெளிப்பட்டு ஆவேன் வந்துட்டான் சைத்தான். எப்பா, உனக்கு 85 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைப்பா அது, இதை போய் அப்போ நீ அறுக்க போகிற அப்படின்னு என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அடிச்சிங்களா, கல் அடிச்சிங்களா, அந்த 3 இடத்துல கல் அடிச்சிங்களா, ஹஜ்ஜில் ஹஜ்ஜில் இன்னைக்கு நேற்றுலாம் அடிச்சிருப்பாங்க, அரப்பா தினத்தில் நேற்று அடிச்சிருப்பாங்க, 3 இடத்துல கல் அடிச்சிருப்பாங்க. அடித்தாங்களா? 3ஆவது இடத்துல பெரிய கல் எடுத்து அடிப்பான், பெரிய சைத்தான் அது. 3 இப்லீஸே வந்துட்டான், ஏஞ்சி வந்துட்டான். என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி அடித்தான், ஓடிட்டான் சைத்தான். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ஆசை காட்டுறான், இங்கே பாரு குழந்தை அது போய் அறுக்காத, அது உனக்கு செல்வத்தை சேர்த்து கொடுக்கும், சம்பாரித்து கொடுக்கும், உன் கூட இருக்கும், உனக்கு அப்பான்னு சொல்லும், அது கூட நீ வாழவே கிடையாது, அதை போய் அறுக்க போறிய, மறுபடியும் வர, மறுபடியும் அடி. இந்த மாதிரி அடித்து 3 முறை அடித்து போட்டதை அல்லாஹ் அதுக்கப்புறம் எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தானை அடிச்சிட்டாங்களோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், என்னுடைய ஹலீல் இவர் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் நல்லா முடியல, உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாது, ஆனால் கலீலுல்லா இவர் என்னுடைய உற்ற நண்பர் அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவரை தேர்வு செஞ்சிட்டான். தேர்வு செஞ்சோடனே இதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், மர்கஸை கட்டுங்க. நீ என்ன பண்ணுறான், மர்கஸை கட்டுங்க, போங்க அந்த இடத்துல போய் ஹஜ்ஜை கட்டினாங்க. அந்த மர்கஸ், அந்த எப்படிப்பட்ட மர்கஸ் அது, யாரால் கட்டப்பட்டது? 2 தௌஹீத்வாதிகள், சிறுக்கு வைக்காத, இணை வைக்காத 2 நபர்களால் கட்டப்பட்டது. அது 2 பேருமே யாரு? ஒருத்தர் நபிமார்களுக்கே தலைவர், இன்னொருத்தர் யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாத்தா, முப்பாட்டனர். இவங்களால் கட்டப்பட்ட அந்த ஹஜ்ஜு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஹஜ்ஜா இருக்கு? இன்னைக்கு அங்கே எல்லா விதமான சிறுக்கு வழிபாடு எல்லாமே அங்கே நடக்குது. இன்னைக்கு தௌஹீத் என்ற மர்கஸே இன்னைக்கு போயிருச்சு. அப்போ இப்படிப்பட்ட சோதனைகளை அல்லாஹ் தரும் பொழுது என்ன பண்ணது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கண்டாங்க. வைதீபுத்தலா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலதரப்பட்ட சோதனை நான் தந்தேன், அந்த சோதனை அவர் வெற்றி கண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், பூரிச்சு சிலாயித்து பெருமைப்படுத்தி பேசுகிறான். ஃபத்தபி, யாரை பார்த்து சொல்கிறான்? ஃபத்தபி நபியே, முகமது நபியே, மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நீ பின்பற்றணும். புரியுதுங்களா? இப்ராஹிமுடைய மார்க்கம் என்னது? என்னுடைய அடிபணிதலும், என்னுடைய நேர்ச்சையும், என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும் யா அல்லாஹ் உனக்கே சமர்ப்பணம்.
நீ எப்படிப்பட்ட கலங்கலான சோதனையை கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வழி தவிர மாட்டேன் அப்படின்றது தான் நம்மளுடைய கொள்கை. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வெற்றி கண்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் வெற்றி கண்டாங்க. அதன் மூலியமாக வந்த முகமது அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன பண்ணாங்க, வெற்றியை கண்டாங்க. அவங்களுக்கு அல்ல என்ன பண்ணா, கலங்கலான சோதனையை பலதரப்பட்டு கொடுத்தான். அவங்களும் என்ன பண்ணாங்க, வெற்றி கண்டாங்க. அதற்கு பிறகு நமக்கு அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு கலங்கலான சோதனையை ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போனாங்க, அஹ்லுல் பைத்தை காப்பாற்றுங்க சொன்னாங்களா? ஏன் காப்பாற்றணும், எதுக்கு காப்பாற்றணும், எதுக்காண்டி காப்பாற்றணும், யாருக்காண்டி காப்பாற்றணும், இன்னைக்கு அந்த அஹ்லுல் பைத் இருந்தாங்கன்னா நம்ம தடிமாறி நின்றுருப்போமா? இன்னைக்கு அந்த அஹ்லுல் பைத் இருந்தால் தஜ்ஜால் காட்டியிருக்க மாட்டாங்களா? யாஜூஜ் மாஜூஜ் குழப்பு சொல்லியிருக்க மாட்டாங்களா? நமக்கு அந்த பயான் வந்திருக்காதா? அஹ்லுல் பைத்தை காப்பாற்றுங்கன்னாங்க. கலங்கலான ஒரு பேச்சு, கலங்கலான ஒரு சோதனை. இன்னைக்கு அஹ்லுல் பைத் எங்கே? நமக்கு அல்லாஹ் கொடுத்த டெஸ்ட்டுங்க. எப்படி ஆதம் நபிக்கு ஆரம்பிச்சு, ஆது சமுதாயத்துக்கு ஆரம்பிச்சு, சமுதாயத்துக்கு ஆரம்பிச்சு, ஒவ்வொரு சமுதாயமும் எப்படி ஷைத்தானால் தோற்கடிக்கப்பட்டதோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மட்டும் எப்படி அந்த ஷைத்தானை விரட்டி அடித்து அல்லாஹ் அவங்கள தேர்வு செஞ்சானோ, நம்மளுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தா அந்த சோதனையில் நம்ம தோல்வியை தான் பார்த்துருக்குறோம். அல்லாவை பெருமிதம் படுத்தவே இல்லை, அல்லாவை தூக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அஹ்லுல் பைத்தை காணமாக்கிட்டோம். இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த குரானும் அலியும் ஒன்று. இந்த குரானோட ஹிக்மத்து யாருக்கு இருக்குது, அலிக்கு இருக்குது. இந்த அலியுடைய கூட்டத்தில் நீங்கள் நில்லுங்க. ஒரு நாள் வரும் உங்களுக்கு, 2 பிரிவாக நிற்பீங்க. அப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்கணும், யார் அவங்க, அதாவது அலின்னு சொல்லலை, அம்மார் எந்த கூட்டத்தில் இருப்பாரோ அந்த கூட்டம் என்னது, நேரான கூட்டம். மற்ற கூட்டம் என்னது, கலங்கலான கூட்டம் அப்படின்னாங்க. அப்போ எந்த பக்கம் அம்மார் நின்னாங்க, யார் பக்கம் நின்னாங்க, அலி பக்கம் நின்னாங்க. ஆனால் உம்மத்துக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதா, கலங்கலான இந்த பேச்சு புரிஞ்சுதா? என்னாச்சு, தோத்தாங்களா? அஹ்லுல் பைத்தை தோத்தாங்க, கலங்கலான அந்த பேச்சும் தோத்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, முஸ்லிம் ரலியல்லாஹு எப்போல்லாம் விற்கிறாங்களோ, எப்போல்லாம் தண்ணின்னு கேட்குறாங்களோ, ரசூலுல்லாஹ் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் தண்ணி கொடுப்பாங்க. ஏன்? ஒரு காலம் வரும், அன்றைக்கி அவங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணும், ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு தண்ணியே கொடுக்காது. 3 நாளாக, 1 வாரமா, 3 நாள் நினைக்கிறேன், தண்ணியே குடிக்காமல் 3 நாள் அவங்க தண்ணி குடிக்காமல், குடும்பம் தண்ணி குடிக்காமல் இருக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, செயலால் காட்டி என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, என் குழந்தை ஒரு நாள் என்ன ஆகும், தண்ணி குடிக்காமல் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, காப்பாற்றினாங்களா? என்ன பண்ணாங்க, கொன்னுட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, விஷம் கொடுத்தே என்ன பண்ணாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, கலீஃபா இருக்கும்போது, உமர் ரலியல்லாஹு 3 நாளைக்கு மேலே ஒரு கலீஃபா இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே சீக்கிரம் தேர்வு செஞ்சு நான் இருக்கும்போதே பண்ணிடுங்கன்றாங்க. இல்லைன்னா என்ன வந்துடும், யார் வந்துடுவா, ஷைத்தான் வந்துடுவா, உங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டுரும், ஃபசாதாயிரம். 3 நாளைக்கு மேலே இந்த உம்மத்துக்கு கலீஃபா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னாங்க. இது யார் சொல்லி கொடுத்துட்டு போனது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. கலங்கலான பேச்சு புரிஞ்சுதா? 1400 வருஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அப்போ இங்கே யார் ஜெயிச்சா, சைத்தான் ஜெயிச்சிட்டானா? 1400 வருஷமா யாருடைய ரூலிங் ஓடிக்கிட்டு இருக்கு, சைத்தானோட ரூலிங் ஓடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு தஜ்ஜால் வந்துட்டான், யாஜூஜ் மாஜூஜ் வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே எது கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு, சைத்தானு கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ சைத்தானுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அடிப்பணியே போயிட்டோம். நம்ம என்ன பண்ணலை, அந்த தியாகத்தை இன்னைக்கு உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம எந்த தியாகத்தை நினச்சி உட்காந்துருக்குறோம், குர்பானி கொடுக்கறதுக்கு இது உட்காந்துருக்கோம். இங்கே உட்காரும் போதே மனசில் நினச்சிக்கணும், யா அல்லாஹ் என் வாழ்வு உனக்கு சமர்ப்பணம், என் மரணம் உனக்கு சமர்ப்பணம், என் நேர்ச்சை உனக்கு சமர்ப்பணம், என் அடிப்பணிதல் உனக்கு சமர்ப்பணம் எல்லாம்னு சொல்லி உட்கார்ந்தாதான் இந்த பெருநாளுடைய நன்மையை நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம அந்த நீயத்து கூட நமக்கு இல்லை. இந்த தியாகத்தும் என்ன, இன்னைக்கு இப்ராஹிம் போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஜெயிச்சது யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா, சைத்தன் இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அத்தியாயத்தில் ஓதுற நம்ம ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்கு துவா கேட்குறோம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், இப்ராஹிம் நபி அவரும் ஜெயிச்சாரு,
அவருடைய வாரிசு எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. இப்ராஹிம் முகமது நபி ஸல்லல்லாஹு ஜெயிச்சாங்க, அசன் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. வர இருக்கக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாமும் ஜெயிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களும் ஜெயிப்பாங்க. அப்போது நாலாவது என்னது, கலீஃபான்ற பதவி என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாது. ஆனால் இங்கே கலீஃபான்ற பதவி என்ன ஆக்கப்பட்டுச்சு, பறிக்கப்பட்டுச்சு. அலி ரலியல்லாஹு கிட்டேருந்து என்ன ஆக்கப்பட்டுச்சு, பறிக்கப்பட்டது தானே. ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட ஹுசைன் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, இவர் இருந்தார்னா நமக்கு எப்போவுமே ஆபத்து தான், இவரை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பதவிக்கு எந்த விதமான இடைஞ்சல் இருக்காது. அப்போ என்ன ஆச்சு, பறிக்கப்பட்டுச்சா? இந்த இந்த சிந்தனை கூட இன்னைக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோமே. கலங்கலான பேச்சு தானே இதெல்லாம். போச்சா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஷைத்தானுக்கு கட்டுப்பாடு போயிட்டோம், அல்லாஹ்வை என்ன பண்ணிட்டோம், தூக்கி போடு. இது வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மன்னர்களாக வாழ்வது இஸ்லாத்தில் என்னது, ஹராம். என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உம்மத்தை ஏற்படுத்தி ஒரு செயல்முறையை காமிச்சிட்டாங்களோ, அதற்கு பிறகு நீ பேக் அடித்து பின்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன், நான் துல்கர்னைனை பார்த்தேன், நான் யூசுப் நபியை பார்த்தேன்னு சொன்னேன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட நபி யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றக்கூடும் உனக்கு அல்லாஹ் சொல்லலை, யூசுப் நபியை பின்பற்றணும் உனக்கு அல்லாஹ் சொல்லலை, துல்கர்னைனை பின்பற்றணும் அல்லாஹ் உனக்கு சொல்லலை. அதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி. உன்னை பின்பற்ற சொன்னது யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டி கொடுத்துட்டு போனாங்க, மன்னர்களாக மாறிடுங்கன்னாங்களா? அதுவும் வாரிசு உரிமையில மன்னர்களாக மாறுங்கன்னாங்களா? இன்னைக்கு மன்னர்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு யார் ஜெயிச்சா, சைத்தான் ஜெயிச்சான். குரானை நிலைநாட்டணும். எதை கொண்டு நிலைநாட்ட முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை எதை கொண்டு நிலைநாட்டினாங்க, அந்த கலீஃபா என்ற அந்த அரசியலை கொண்டு தானே நிலைநாட்டினாங்க. இன்னைக்கு குரானை எப்படி நிர்வாகம் செய்யப்படுது, எப்படி நிலைநாட்டப்படுது, எப்படி உண்மைப்படுத்தப்படுது. இன்னைக்கு அல்லாவே இல்லை, அவனுடைய அரசியல் இல்லை, அவனுடைய ஹாக்கியமத்து இல்லை, அவனுடைய எதுவுமே இல்லை. அப்போ குரான் இங்கே எங்கே இருக்கு, அப்போ குரானும் நம்ம தூக்கி போட்டோம். இங்கே இப்போதைக்கு நிகழ்காலத்தை இப்போ கரண்டில் யார் ஜெயிச்சிருக்கா, ஷைத்தான் ஜெயிச்சிட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா, உம்மத்திலே சிறந்த உம்மத் நீங்கள், குந்தும் ஹைர உம்மத்திலே சிறந்த உம்மத்தியா நீங்கள், யஅ்முரூன பில் மாரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க. நம்ம நன்மை என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா, தாயத்தையும் தகடியும் தர்காலியும் இதை தடுத்துட்டா நன்மையோட தவிர, படத்துலேருந்து நான் காப்பாற்றிட்டேன், படத்துக்கு போகிறான், சாராயம் குடிக்க போகிறான், அப்படி போகிறேன், இதுலேருந்து நான் தடுத்துட்டேன் அப்படின்னா இது நன்மை நினைக்கிறாங்க. நன்மை என்று இங்கே பேசப்படுறது உலக மக்களுக்கு நன்மையே வேணும், உலக மக்களுக்கு அநீதி இருக்கக்கூடாது, உலக மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் ஏற்படுத்தப்படுதா, தவறான ஒரு வழிபாடு ஏற்படுத்தப்படுதா, தவறான ஒரு அடிப்பணிதல் ஏற்படுத்தப்படுதா, ஒரு டீம் நம்ம நிற்கணும். இருக்கோமா, இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், யாரை ஜெயிச்சு வச்சுருக்கோம், ஷைத்தானை ஜெயிச்சிட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தௌபா கேட்டாங்களோ அதை மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் நம்ம தனி நபராக அந்த விஷயத்தை விளங்கி தௌபா கேட்கல, ஒவ்வொருத்தரும் குற்றவாளி. இந்த குரானை நிலைநாட்டாமல் போயிட்டோம்னா அப்போது அல்லாஹ் வந்து ஏன் இன்னைக்கு உள்ள சமுதாயத்துக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, ஏன் விளங்க மாட்டேங்குதுன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான், சூரா யாசீனில் பேசுகிறான். அது சின்னதாக சொல்லிவிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். யாசீன் ஒல் குரானில் ஹக்கீம். ஒல் குரான் அப்படின்னா குரான் என்ன, ரிப்பீட்டில் ஓதணும். குரான் என்பதற்கு என்ன அர்த்தம், ரிப்பீட் மோடில் கேட்கணும், ரிப்பீட் மோடில் ஓதணும், ரிப்பீட் மோடில் சிந்திக்கணும், அதை ஓதிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த குரான் மேலே சத்தியம். ஒல் ஹக்கீம், அந்த குரானில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஞானம் இருக்குது. எதுக்கு அந்த ஞானம், நீங்கள் சிலபஸாக எடுத்தீங்கன்னா என் குரானை வச்சு எடு, நீ அரசியலை நிர்வாகம் பண்ணுறியா என் குரானை வச்சு எடு, உன் வாழ்வியலை சீர்திருத்தம் பண்ணுறியா என் குரானை வச்சு எடு, உன் பொருளாதாரத்தை நேர்மைக்கு பண்ணுறியா என் குரானை வச்சு எடு, நீ வந்து ஒரு சட்டத்தை நிர்வாகம் பண்ணுறியா, ஒரு குற்றவியல் சட்டத்தை போறியா என் குரானை வச்சு எடுக்கணும். அந்த குரானில் நான் என்ன வச்சுருக்கிறேன், ஹிக்மத் ஞானத்தை வச்சுருக்கிறேன். அந்த குரான் எப்படிப்பட்ட குரான்னா, இன்னக்கல மினல் முர்சலின் நபியே, அந்த குரானில் எப்படி ஹிக்மத் இருக்கோ அந்த ஹிக்மத் யாருக்கு கொடுத்துருக்கேன், இன்னக்க உனக்கும் அந்த ஹிக்மத்தை கொடுத்துருக்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, குரானும் ரசூலாவும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், ஒன்றா இருந்துச்சு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதான் குரான். குரான் என்ன சொல்லுதோ அது அவங்க வாழ்க்கையாக இருந்தது. உனக்கு குரான் படித்து புரியலையா, ரசூல்லாவோட வாழ்க்கை டெமோ வெர்ஷனுக்கு போய் பாரு,
அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி விட்டு கொடுத்தாரு, எப்படி தியாகம் பண்ணார், எப்படி களத்தில் நின்னார், எப்படி பேசினார், எப்படி போர் செஞ்சார் போய் பார். சரி, அது புரியலையே அவனுக்கு, அது குழப்பமாக இருக்கா? குரானில் நான் என்கிட்ட வா, நான் சொல்கிறேன் உனக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? குரான் சிலபஸை ஓரம் கட்டிட்டோம், தூக்கி போட்டோம். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவார், அலா சிராத்தி முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. நீ கேட்குறீங்களே ஈயாக்க நாபுது ஒய்யாக்கன செய்யனுக்கு என்ன பண்ணு? நான் உன்னையே அடி பண்ணிவேன், உன்ட்டையே என்ன பண்ணுவேன்? உதவி தர. அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன்? ஈதின சிராத்தல் முஸ்தகீம், இல்லைவா எனக்கு நேரான பாதையை காட்டு. அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்? சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நான் அருள் புரிந்தனோ அந்த வழி தான் அந்த வழி அப்படின்ட்டான். அல்லாஹ் யார் மேலே அருள் புரிஞ்சான்? உலாயிக மா அல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்கள், அப்புறம் யாரு? சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள். இவர்கள் தான் அந்த நல்ல வழி. அந்த வழி உனக்கு வேணாலும் நீயும் தியாகம் பண்ணும், நீயும் என்ன பண்ணணும்? வாழ்வு, மரணம், உன் நேர்ச்சி, உன் அடி பண்ணிது எல்லாமே இவங்களை மாதிரி நீ கொடுத்தனா அந்த நேரான பார்த்து உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு கிடைக்காது சொல்லிட்டானா. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், தன்சீல் அல் அசீஸ் ரஹீம், நான் இந்த வேதத்தை எப்படி இருக்கிறேன்? மகத்தவனாகும், நான் சும்மாலாம் இருக்கிறேன், ஞானமிக்கவன், அசீஸ் கண்ணியமானவன், அப்படிப்பட்டதுலேருந்து நான் இறக்கி வச்சிருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன்? ரஹீமாக இருக்கு, கருணை உள்ளவனாக இருக்கு. ஏன்னா நீ சில சமயம் ஓதுற, சில சமயம் பின்பற்றாமல் இருக்கிற, சில கட்டுப்படாமல் இருக்கிற, ஆனால் உடனே உன்னை தண்டிக்காமல் நான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், ரஹீமாக இருக்கிறேன். நீ எப்பயாவது ஒரு நாள் இந்த குரான் திரும்பி வந்துடுவேன், பார்த்துருவேன், படிச்சிருன்றதுனால நான் இருக்கிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான், நீ துந்திர கௌமம்மா உந்திர ஆபாவும் போம் காஃபிலோன், நீ எச்சரிப்பதற்கா? எதற்கு? யாருக்கு எச்சரிப்பதற்காண்டி? எவர்களுடைய வாப்பாக்கள், தாத்தாக்கள், முப்பாட்டனர்களுக்கெல்லாம் குரான் எடுக்கப்படலையோ, வேதம் கொடுக்கப்படலையோ, அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு நீ எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த குரானை அனுப்புனேன். முகமது நபிக்கு முன்னாடி எந்த நபியா வந்தாங்களா மக்கால? எந்த நபியும் வரல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எந்த வாப்பாவும் எந்த தாத்தாவும் வழித்தோன்றல் மூலியமாகவும் நபி அந்த குரானும் ஒரு வேதம் கொடுக்கப்படாத ஒரு சமுதாயத்தை நீ எச்சரிப்பதற்கு நீ போகிற, நீ எச்சரிக்கை செய். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஃபஹும் காஃபிலூன், ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில்? இந்த குரான் விஷயத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அலட்சியமாக இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்றான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறான்? மறுமை நாள் வரல, அது எப்படி வரும்? அது எப்படி அழிக்கப்படும்? அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 3 வசனம் தான் நமக்கு படிப்பினை. ஏன் நமக்கு யாஜு மாஜு புரிய மாட்டேங்குது? ஏன் அசனுசனில் குழப்பமாக இருக்குது? ஏன் இந்த உலகம் இதெல்லாம் வரக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் இன்னைக்குள்ள ஆலிம்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் இன்னைக்குள்ள ஜமாத்துக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இவங்களுக்குலாம் அல்லாஹ் போட்ட முடிச்சு தான் இங்கே போட்டு அல்லாஹ் சொல்கிறான் லக்கது ஹக்கல் கவுல், என்னுடைய சொல்லு உண்மை தான். எப்படிப்பட்ட சொல்லு? நான் தான் அல்லான்றது உண்மை, மறுமை நாள் வரும் என்பது உண்மை, இந்த குரான் என்பது என்கிட்ட தான் வந்தது உண்மை, முகமது நபின்றது என்னுடைய தூதர் என்பது உண்மை, எல்லா வகையான வானம் சந்திரன் எல்லாம் படைச்சது நாதான்ற எல்லாம் எப்படி இந்த சொல்லு உண்மையாக இருக்கோ அப்படிப்பட்ட அந்த சொல்லு அலா அக்சரீம். ஆனால் அதிகமானது எப்படி இருக்குன்னா ஃபஹும் லா யுமினூன், நீங்கள் அந்த சொல் மேலே எப்படிப்பட்டவர்களாக இல்லை, உண்மையாளர்களாக நீங்கள் இல்லை. நீங்கள் சிந்திக்க மாட்டேன்றீங்க. யாரை மாதிரி சிந்திக்க மாட்டேன்றீங்க? இப்ராஹிம் நபி மாதிரி நீங்கள் சிந்திக்க மாட்டேன்றீங்க, உண்மைப்படுத்த மாட்டேன்றீங்க, நம்ப மாட்டேன்றீங்க. நீங்கள் இப்படிப்பட்டவளாக இருக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இன்னா ஜால்னா, நாம் அவர்களுக்கு ஆக்கினோம் ஃபி ஆனா கைம் அகலாலன் ஃபஹிய இலல் அதுகான், 2 கையில் விலங்கு போட்டு அந்த 2 விலங்கையும் கழுத்தில் மாட்டிட்டேன். நான் எப்படி மாட்டிட்டேன்? கழுத்தில் மாட்டி மேலே பக்கம் பார்க்க வச்சிட்டேன். ஃபஹும் முக்மஹூன், அவன் நிரந்தரமாக மேலே தான் பார்ப்பான். அவனுக்கு கீழே எந்த அநியாயம் நடந்தால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. எல்பிசிடி வந்தால் அவனுக்கு தெரியாது, எது வந்தாலும் அவனுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சி நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. ஏன்டா பலஸ்தீனில் அவ்வளோ மக்கள் அடித்தாங்கன்னு தெரியாது. இவன் 2 ரக்கா தொழுதுகிட்டு இருப்பான், இவன் 4 ரக்கா தொழுதுகிட்டு இருப்பான், இவன் குர்பானி கொடுத்துக்கிட்டு இருப்பான், இவனுடைய சடங்கு சம்பிரதாயத்தில் இருப்பான். இவனுக்கு ஏன் இந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சு? இவன் ஏன் சிறந்த உம்மத்தாக இருக்கிறா? இவன் எந்த நன்மை ஏவரா, எந்த தீமையை தடுக்கணுன்றது விளங்காமல் இருக்கிறான். ஏன்னா அந்த உண்மையான சொல்ல இவன் என்ன பண்ணிட்டான்? விளங்க மாட்டேன்றான், நம்ப மாட்டேன்றான். அதனால அல்லாஹ் என்ன பண்ணா? கையில் விலங்க மாட்டி அது கழுத்தில் மாட்டி விட்டு, இப்படி ஒரு விலங்கு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு போடுவாங்க, பெரிய பெரிய கைதிகள்லாம் போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? பார்வையில் ஏதாவது எடுத்துருவான், சாவி போட்டு திறந்துருவான்றது. அவங்க எந்த காலத்திலும் திருடிடக்கூடாது, தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்கக்கூடாதுன்றக்காண்டி அவனை என்ன பண்ணுவாங்க? மேலே மாட்டிடுவாங்க. ஃபஹும் முக்மஹூன், அவன் பார்வை மேல் நோக்கி தான் இருக்கும், கீழே எந்த அநீதி நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அல்ல சொல்கிறான், வஜால்னா மிம்பைனி ஐதீஹிம் சத்தன், அவனுக்கு முன்னாடி ஒருத்தரை, ஒமின் ஹல்ஃபிஹிம் சத்தன், அவனுக்கு பின்னாடி ஒருத்தரை, ஃபஅக்ஷைனாம், அவனுக்கு மேலேயும் ஒருத்தரை, ஃபஹும் லா யுப்சிரூன், அவன் ஒரு காலம் பார்க்க மாட்டான். அப்படின்னா என்னது? முன்னாடி ஒருத்தரை, பின்னாடி ஒருத்தரை, மேலேயும் தெர பார்க்க மாட்டான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி நடந்த வருங்காலமாக இருக்கக்கூடிய எந்த விதமான நாலேஜ் அவங்ககிட்ட இருக்காது.
இன்னைக்கு எல்ஜிபிடின்ற லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து ஆண் பண்ணதுக்கு எல்லாம் உருட்டி அந்த பூமியை திருப்பி போட்டான். இன்னைக்கு அப்படி திருமணமே செய்யலான்றது கவர்மெண்ட்டோடைய ஆர்டர். இது செய்யலாமா? இப்போ அல்லாஹ் எப்படி இருப்பான், எவ்வளோ பேர் தண்டனை. அப்போ அவனுக்கு என்ன, இன்னைக்குள்ள ஆலிம்களுக்கு இன்னைக்குள்ள ஜமாத்துகளுக்கு இது என்ன பண்ணலை, விளங்க மாட்டேங்குது. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வருங்காலத்தை அவன் யோசிக்க மாட்டான். அதான் சொல்கிறான், அவனுக்கு முன்னாடி உள்ள திரை அவனுக்கு தெரியாது, வருங்காலம் இந்த தீமையினால் எவ்வளோ பெருகி போன்ற அவன் யோசிக்க மாட்டான். ஒபின் ஹல்ஃபீம் சத்தன், அவனுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க சமுதாயத்தில் எல்லாம் எப்படிலாம் தண்டனை கொடுத்தான், இது இந்த படிப்பினைலாம் அவன் என்ன பண்ண மாட்டான், திரும்பியும் பார்க்க மாட்டான். அதே மாதிரி மேலேயும் என்னது சோடு, மேலேயும் தடுப்பு. எதுக்கு மேலே அல்லாவையும் என்ன பண்ண முடியாது, வானம் நட்சத்திரம் இதையும் பார்த்து அவன் சிந்திக்க மாட்டான். எல்லா வகையிலும் அவனை தடுப்பு நான் போட்டேன். ஃபஹும் லா யுப்சிரூன், ஒரு காலம் அவன் சிந்திக்கவே மாட்டான், பார்க்க மாட்டான். ஒரு விஷயத்தை பார்த்தா தானே சிந்திக்க முடியும். அப்போ அவன் பார்க்க மாட்டான்னு என்னது, ஒரு காலமும் அவன் சிந்திக்கவே மாட்டான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். வசவாவுன் அலைஹிம் அன்தர்த்தவும் அம்லம் துன்திரும் லா யுமினூன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்களை நீ தெளிவாக எச்சரிக்கை செஞ்சாலும் சரி, அவருக்கு நீ எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, அது சமம் தான். ஃபஹும் லா யுமினூன், அவங்க ஒரு காலமும் என்ன பண்ண மாட்டாங்க, உண்மைப்படுத்தவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போது நம்ம எந்த கேட்டகரியில் நிற்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தில் எப்படி நிற்கிறோமா, இல்லை சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக சைத்தானை ஜெயிக்க வச்ச கூட்டத்தில் நிற்கிறோமா? எப்படி நிற்கிறோம், நம்ம ஜெயிக்க வச்ச கூட்டத்தில் நின்ட்டோம். எப்படி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சொர்க்கத்தை நீங்கள் இருக்க தகுதியை கிடையாது, இறங்கி போயிருங்கன்ட்டானோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம உம்மத்தை தூக்கி நீங்களாம் ஆள்றதுக்கு தகுதியே இல்லை. உங்களுக்குலாம் உங்களை கடைசி வரைக்கும் நான் அடிமைத்தனமாக வச்சுருப்பேன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர்லேருந்து உங்களை ஓட வைப்பேன், உங்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பேன். முஸ்லீம் என்ற சொல்லி இன்னைக்கு எப்படி இருக்குது, கண்ணியம் கொடுக்குறானா? இவங்களுக்கு தான் படிப்பாதி கிடையாது, இவங்களுக்கு அறிவே கிடையாது, இவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டி சட்டியாக தூக்கிட்டு ஊர் சுற்றுவாங்க. இப்படி தானே சொல்கிறாங்க, இவங்களுக்கு படிப்பு நாளது எதுவுமே இப்படி அந்த மாதிரி உங்களை ஆக்கிறீங்க. ஏன் இந்த குரானை நீ என்ன பண்ணல, உன் சிலபஸில் நீ வைக்கல, இந்த குரானை நீ என்ன பண்ணல, உன் வாழ்வியலில் வைக்கல, இந்த குரானை நீ சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தில் நீ இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்ண, உன்னை தூக்கி போட்டேன் அப்படின்னு தான். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். சாலா ரொம்ப உட்காந்துருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன படிப்பினைக்காக வேண்டியதான். ஒரு ஊரில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் என்ன ஆகுன்னா, ஒரு நம்பிக்கை இருந்த அந்த ஊரில் மக்களுக்கு என்னென்னு அப்படின்னா, ஒரு அரக்கன் வருவான். அந்த வந்தான் இப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஊரை ஃபுல்லாக காலி பண்ணிடுவான். ஏழை மக்கள் குழந்தை குட்டி எதுவும் பார்க்க மாட்டான், நாஸ்தி பண்ணி எல்லாரையும் போட்டு அடிச்சிருவான். அதுக்காண்டி ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தரை ஏற்படுத்தணும். உங்களில் யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வலிமையான அதாவது திடகாட்டமாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூட்டிகிட்டு வாங்க. அந்த குழந்தைக்கு நம்ம எல்லா வகையான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் அந்த குழந்தைய தேடி ரெடி பண்ணுறாங்க. ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, அம்பு வீசுறதுலேருந்து, ஈட்டி கொடுக்குறது, கராத்துலேருந்து, தற்காப்புலேருந்து, எப்படி அடிக்கணும், எப்படி யோசிக்கணும், எல்லா வகையான கிளாஸும் எடுக்கப்படுது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கற்றுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, எல்லா வகையிலையும் பாஸ் ஆகுது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இந்த ஊருக்கு ஒரு அரக்கா வருவான், அப்போ வரும்போது நீ தான் ராசா எங்கள் ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், காலையில் ஏந்திக்கிறான், 5 மணிக்கு எழுந்திரிக்கிறான், போய் இப்போ என்ன பண்ணுறான், உடல் பயிற்சியை பண்ணுறான். தன்னுடைய ஈட்டி முனையையும் வால் முனையும் என்ன பண்ணுறான், கூர்மைப்படுத்துகிறான். தன்னுடைய கண் பார்வையை ஸ்டடி பண்ணிக்கிறான், குறியை கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கிறான். வால் என்ன பண்ணுறான், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறான், எல்லாம் பண்ணிக்கிறான். இப்படி இருக்கிறான், தினமும் இந்த மாதிரி போகிறான் வரான், இந்த மாதிரி இருக்கிறான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் முன்னாடி ஒரு பூதம் வருது. ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஒரு பூதம் வருது. ஒரு பூதம் என்ன சொல்லுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ, இந்த மாதிரி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த பூதம் கேட்குது, உனக்கு என்ன ஆசை, கேளு, நான் காட்டுறேன் அப்படின்றான். நீ என்ன காமிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேன் அப்படின்றான். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறான், இதுக்காக பெருசாக எடுத்துக்கல, சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த பூதம் சொல்லுது, அடுத்த முறை நீ என்ன தேடணுன்னா இங்கே இருக்க மாட்டேன், நான் ஒரு இடத்துல இருப்பேன், உனக்கு தேவைப்பட்டால் நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு. சரி சொல்லி என்ன பண்ணுறான், மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் அந்த கலையை எடுத்துக்கிட்டு இருக்கான், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒன்று சொல்லிச்சுல, ஒரு பூதம் ஒன்று சொல்லிச்சுல, அது இதெல்லாம் தான் இருக்கும், அது என்ன தான் காட்டுதுன்னு சொல்லுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பூதத்தை தேடி அந்த பக்கம் போகிறான். இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, உலகத்திலேயே யார் சிறந்த வீரராக இருக்கிறாங்க, யார்
சிறந்த வீரராக இருக்கிறாங்க, அவங்களுடைய கட்டு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பைசப்பு அந்த பலராக எப்படி இருக்குது, அவன் எப்படி வாள் வீசுகிறான், இதெல்லாம் நான் பார்க்கணுன்றான். அவனுக்கு ஒரு ஆசை வருது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு அந்த பூதத்திட்ட போய் என்ன பண்ணுறான், கேட்குறான். இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி காட்டுறேன்னு சொன்னீங்க, என்ன காட்டுவேன் அப்படிங்கும்போது நீ என்ன என்ன கேட்குறியோ அதை நான் காட்டுவேன் அப்படின்னு. அப்போ அந்த ஆள் அந்த நபர் கேட்குறாரு, அந்த வீரன் கேட்குறாரு, எனக்கு வந்து உலகத்திலேயே சிறந்த ஒரு வாள் எது காட்டு அப்படின்னா. இவர் ஒரு வாள் வச்சுருக்கிறாரு, ஒரு சிறந்த வாளை காட்டு, நல்ல கூர்மையான நல்லா கனமான நல்லா சண்டை எடுத்து உடையாமல் இருக்கக்கூடிய வாழை காட்டினா அந்த பூதம் என்ன பண்ணுது, ஒரு வாழை எடுத்து காமிக்குது. காமிச்சோன்னே அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான், இப்படி ஒரு வாழை இப்படிலாம் செய்யலாமா வாழை, என்கிட்ட இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் கேட்குறான், உனக்கு எனக்கு வந்து உலகத்திலேயே சிறந்த வீரனை காட்டு, யாரை காட்டு, சிறந்த வீரனை காட்டு அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறான், சிறந்த வீரனை அந்த பூதம் என்ன பண்ணுது எடுத்து காமிக்குது. அவன் எப்படி இருக்கிறான், இவனை விட நல்லா வாட்டச்சாட்டமாக நல்லா கம்பீரமாக பலமிக்கவனாகவும் நல்லா பறந்து அடிக்கக்கூடியனால காட்டுது. இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போடலாம், இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறான். அப்புறம் என்ன பண்ணுறான், பூதம் என்ன பண்ணுது, இதை காமிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு அழகான ஒரு பொண்ணை எடுத்து காமிச்சிருது. என்ன காமிக்குது, ஒரு அழகான ஒரு பொண்ணை காமிக்குது. அந்த பொண்ணை காமிச்சோடனே என்ன பண்ணுறான், பார்க்குறான். பார்த்துட்டு மனசில் ஆசை வந்துடுச்சு, அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணணும், நல்லா பார்க்கணும், உத்து பார்க்கணுன்றது ஆசை வருது. ஆனால் என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ணல இவன், கேட்கல. சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நாளைக்கு என்ன பண்ணுறான், மறுபடியும் வரான். அந்த பூதக்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், நேற்று ஒன்று காமிச்சல்ல, ஒரு பொண்ணை காமிச்சல்ல, அது மறுபடியும் காட்ட முடியுமா அப்படின்னு. ஆசிரியர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்குது. அது காமிச்சா ஃபோட்டோ காமிக்குது. அப்போ அவன் கேட்குறான், இப்போ இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, பாடுறாங்க, அந்த அவங்களுடைய அந்த இமேஜே வீடியோவை காமிக்குது. அதில் ஓடுறது வர்றது பேசுகிறது எல்லாத்தையும் பார்க்குறான். இதே பார்த்துட்டு இருக்கானே இவன் என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும், இவன் காலையில் எழுந்துச்சி பயிற்சி எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் இல்லையா. நாள் போக்கில் என்ன ஆகிடுறான் அப்படின்னா, வால் துரும் பிடிச்சிக்கிட்டே வருது, பயிற்சி எடுக்கலை, மூச்சு அந்த ஓட்ட பயிற்சி இல்லை, எதுவுமே இல்லை. தினமும் போகிறான், அந்த இமேஜை பார்க்குறான், சந்தோஷப்படுறான், அந்த பொண்ணை அடையணும், அந்த பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஊர் மக்கள்கிட்ட எந்த அரக்கன் வருவான்னு சொல்லுவாங்களோ அந்த அரக்கன் என்ன பண்ணிடுறான், ஊருக்குள்ளே வந்துடுறான். வந்து மக்களை போட்டு புரட்டி அடிக்குது. லேடிஸை தூக்கி அந்த பக்கம் போடுது, குழந்தைய தூக்கி அப்படி போடுது, ஊருக்கு குடிசையை எரிச்சு விடுது, என்னென்னவோ பண்ணுது. அப்போ அந்த பூதம் சொல்லுது, நீ என்ன இங்கே உட்காந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு வந்த தெரியுமா, இந்த ஊரில் எல்லா பேரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அந்த அரக்கன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த துரும் பிடிச்ச அந்த வாழையையும் அந்த ஈட்டியும் எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. ஓட முடியல, மூச்சு வாங்குது. என்னாவது, மூச்சு வாங்குது. போயிட்டு அரக்கண்ட போய் சண்டை போடுறான், பறந்து அரக்கன் அடிக்கிறான், இவன் பறந்து போய் விழுகிறான். இவளால் அடிக்கவும் முடியல. என்ன இது, அடிக்கவும் முடியல, வால் எடுத்து வீசுகிறான், வால் எடுத்து விட வாழை உடஞ்சி போயிருக்கு, பயிற்சி இல்லை. அப்போ என்னது, அடி செம்மத்தையாக அடி வாங்குறாரு. அடி வாங்கி ஊரே நாஸ்தி பண்ணிவிட்டு அந்த அரக்கனை வந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பூதம் வருது. அந்த பூதம் வந்து, என்னப்பா இன்னும் எல்லா பேரும் வீரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னானே. ஆமாம், நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது அப்போ தான் அந்த பூதம் சொல்லுது, நான் யாரால் அனுப்பப்பட்டேன்னு தெரியுமா, எந்த அரக்கனை அடிக்கணுன்றதுக்காக உன்னை ஏற்படுத்தினாங்களோ அந்த அரக்கை உன்னை பலகீனப்படுத்தணும் தான் என்ன அனுப்பினான் அவன். இன்னைக்கு நீ பலகீனமாயிட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், அந்த அரக்கன் ஜெயிச்சிட்டான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போது அந்த இளைஞர் யாருன்னா நம்ம தான் அந்த இளைஞர். நமக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது என்னது, நீங்கள் சிறந்த உம்மத்து, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நன்மை ஏவுவீங்க, தீமையை தடுப்பீங்க. நம்ம என்ன பண்ணணும், குரான் எப்படிப்பட்ட குரானில் எந்த வசனம் கேட்டாலும் எது கேட்டாலும் விளக்கம் சொல்லணுமா இல்லையா, பயிற்சி எடுக்கணுமா, எடுத்தோமா. குரான் வசனம் நமக்கு புரிய மாட்டேங்குது, பால் என்ன ஆயிடுச்சு, துரு பிடிச்சிருச்சு, குரானு புரியல. அதே மாதிரி வாழ்வாதாரத்தில் ஒரு குழப்பம் நடக்குது, ஒரு ஃபசாத் நடக்குது, ஒரு பக்கம் எலிஜிபிலிட்டின்னு வருது, ஒரு பக்கம் தராஸ் மோசடி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுங்க, வெளி பயிற்சி இல்லை, வெளி ஞானம் இல்லை. இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், தோத்துட்டோம். அந்த பூதம் யார் தெரியுமா, அந்த அரக்கன் யாரு, அந்த அரக்கன் தான் தஜ்ஜாலு. அந்த பூதம் என்ன தெரியுமா,
நம்மெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்டர்நெட் ஃபோனு நம்ம என்ன கேட்டாலும் காட்டும். அது அழகான பொண்ணை காட்டுனா காட்டும், எனக்கு என்னது படிப்பை காட்டுனா படிப்பை காட்டும், படத்தை காட்டுனா படத்தை காட்டும். எந்த என்டர்டெயின்மெண்ட், அதுக்கு பேர் அது என்டர்டெயின்மெண்ட். என்ன காட்டும்? அது உன்னை உன் மூளையை மழுகடிக்கணும். நீ குரான் பக்கம் சிந்திச்சிடக்கூடாது, நீ குரான் பக்கம் போயிடக்கூடாது, நீ இப்படியே இருக்கணுன்றதுக்குனால அவன் என்ன பண்ணா, டிவி, நெட்ஃப்ளிக்ஸு என்னென்ன வேணும் என்டர்டெயின்மெண்ட்டில். விளையாட்டு வேணுமா, வா உனக்கு டேரெக்டாக விளையாடுற மாதிரி பிடிக்குதா, அது விளையாடிக்கும். இல்லை உனக்கு பார்க்குற மாதிரி பிடிக்குதா, அந்த மாதிரி வா. இல்லை உனக்கு அவார்ட் ப்ரோக்ராம் பிடிக்குதா, வா அதையும் காட்டுறேன், வா இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு தஜால் என்ன பண்ணா, அந்த பூதத்தை கொண்டு நம்மளை ஃபுல்லாக வழி நடத்தி ஃபுல்லாக கெடுத்துட்டான் நம்மளை. அப்போ நம்ம எங்கே போயிட்டோம்? மறுமை நாளை அடைஞ்சிருக்கக்கூடிய நாம் மறுமை நாளுக்குள்ளே எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம பின்னாடி போயிட்டோம். புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி நம்ம தோல்வி அடைஞ்சவர்களாக நம்ம நிற்கிறோம். இப்படிப்பட்ட தன்மையிலேருந்து நம்ம மாறணும் அப்படின்னா குரானை வாழ்வாதாரமாக வாழ்வியலாக மாற்றணும், குரானை சிலபஸாக மாற்றணும், குரானு தான் பசங்களுக்கு சொல்லித்தரணும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட தியாக உள்ள மனமுள்ளவராக நம்ம மாறணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னா இந்த தியாக திருநாள் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த பயிற்சி எடுக்கணும், குரான் உள்ள பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொரு சூறா இந்த சூறா எப்படிமா அப்படி கேட்டால் இந்த சூறா இப்படிலாம் பேசுது அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் எந்த பக்கம் நிற்பே நீ அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லணும், எந்த பக்கம் நான் நிற்பேன்றதை சொல்லணும், அந்த வரலாறை சொல்லணும், ஹிஸ்ட்ரியை சொல்லணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள் என்னென்ன நடக்குது, இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது, ரஷ்யாவில் என்ன அரசியல் நடக்குது, அமெரிக்காவில் என்ன அரசியல் நடக்குது, இதில் சவுதியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்பது வரைக்கும் நம்ம சொல்லணும். அப்படி நம்ம சிந்திச்சாதான் நம்ம இப்ராஹிம் நபியோடைய அந்த தியாகத்திற்கு அந்த குடும்பத்தில் நம்ம போய் சேருவோம். புரியுதுங்களா? அப்படி நம்ம பண்ணலை, நான் என் பாட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டில் இருப்பேன், என் சைத்தான் ஜெயிச்சா என்ன, அல்லாஹ் ஜெயிச்சா என்ன, நான் என் மனோயிச்சை பின்பற்றுவேன் அப்படின்னா நம்மளை அல்லாஹ் என்ன பண்ணுவான், தூக்கி போட்டுருவான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம கையால் படைச்சு அல்லாஹ் தூக்கி போட்டானோ அந்த மாதிரி நம்மளை தூக்கி போகிறதுக்கு சில வினாடிகள் தான் தூக்கி போட்டுருவான். சரிங்களா? ஆக அல்லாஹ்கிட்ட நம்ம செஞ்ச நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய தவறு என்ன என்பதை இந்த உரைக்கு அப்புறம் நின்று அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணுங்க, தௌபா கேளுங்க. இது உண்மையான நாள், இதுதான் துல்ஹஜ், இதுதான் ஹஜ்ஜுக்குரிய நாள். இது நமக்கு சந்தேகமாக இருக்கிறோம் சில பேருக்கு, ஆனால் அந்த சந்தேகத்தை உடைச்சிட்டு இதுதான் துல்ஹஜ் 10. சரிங்களா? இன்றைக்கி நம்ம துவா கேட்டிங்கன்னா அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், நம்ம தௌபா கேட்டால் தௌபாவை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ்கிட்ட நியத் வைங்க, யா அல்லாஹ் நான் ஒவ்வொரு படியாக நான் உங்ககிட்ட வரேன், நான் ஒவ்வொரு நேர்ச்சியில் வரேன், அடிப்பணிதலில் வரேன், வாழ்வியலில் வரேன், மரணமாக வரேன், உனக்கு அதுக்குள்ளே சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா கேட்போம். கலையாமல் பேசாமல் முதல்ல அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மளை எழுப்புவானாங்க சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.